அங்கம்மாள், கீதா கைலாசம்னு அவங்க நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப அழுத்தி ஒரு கேரக்டர் பண்ணுறதுல அவங்க என்னென்னா இவங்க அப்படின்னு தெரியும், அந்த கேரக்டரை தெரியும், அவங்க பேர் என்னன்னு தெரியாது. பட் கீதா கைலாசம் வந்து நம்ம நிறையா படங்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கோர் பண்ணி உட்காந்து அந்த அவங்களோட பிரச்சனை என்னென்னா அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க நீங்கள் ஆக்டராகவே ஞாபகம் வச்சுக்க முடியாது, அந்த கேரக்டரை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும் நடிப்பு. ஸோ இதில் அவங்களுக்கு என்னென்னா ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிது, அதை கரெக்டாக யூஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டபர்ன் லேடி, பெருமாள் முருகன் அவருடைய நாவலிருந்து எடுத்திருக்காரு, விபின் ராதாகிருஷ்ணன் வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. பெருமாள் முருகன் நமக்கு தெரியும், ரொம்ப சில பேர் கான்ட்ரவர்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில டைம் அவர் என்னென்னா நம்ம பார்க்காத விஷயங்கள், பார்க்காத உண்மைகள்லாம் இருக்குல்ல, அது உண்மை தான், அவர் பொய் சொல்ல மாட்டார். அதை வந்து ரொம்ப போல்டாக எழுதுவார். அப்படி ஒரு ஆள் வேணும், அப்படி ஒரு துணிச்சல் வேணும். எழுத்தாளர்னால் அதான் சும்மா உட்காந்து வளவளா குளவளா எழுத்தாளர் கிடையாது. ஸோ அந்த துணிச்சல் உள்ள ஒருத்தர். ஸோ அவரோட கதையிலேருந்து விபின் அவர் வந்து எடுத்து இதை வந்து பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ளஸ் என்னென்னா அந்த ஜோனுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க, நீங்கள் அவங்க கூட வாழ்வீங்க, நீங்கள் இந்த படத்துக்குள்ளே அவங்க கூட வாழ்வீங்க. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது என்னென்னா, இப்போ இந்த ஃபெமினிசத்தோட டெஃபினேஷன் இருக்குல்ல, நாம் இப்போ ஒரு மாடர்ன் டே ஃபெமினிசம் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கோம்ல, ஆக்சுவல் ஃபெமினிசம் என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு குடும்பத்தை ஆள்றது இருக்குல்ல, அது வந்து அங்கம்மாள் ஆளுவாள். அவங்க உடை கலாச்சாரம் எல்லாம் அவங்களோட சௌரியம், ஜாக்கெட் போட்டுருக்க மாட்டாங்க, பஞ்சாயத்தே தான் ஜாக்கெட் போடல அப்படிங்கிறது தான் பஞ்சாயத்து. பட் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறதும் டேரக்டரும் சரி, அந்த கேரக்டர்ஸும் சரி ஹேண்டில் பண்ணியிருக்கிறது இருக்குல்ல, அது பயங்கர ஒரு அப்ரிஷியபிளாக இருந்ததுங்க. சரண் ஆகட்டும், பரணி ஆகட்டும், நீட்டான அந்தந்த ரோல். ஒரு மாடர்னான ஆள், பரணி கொஞ்சம் உள்ள கிராமத்திலே தங்கினாள். இந்த ரெண்டு பேருமே என்னென்னா ஒரு ஒட்டி அந்த குடும்பத்துக்குள்ளே ஒன்றா. அகெயின் நீங்கள் வந்து ஆக்ட்ரஸாகவே பார்க்க முடியாது, ஏதோ ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பிசிலடிக்கும், கொஞ்சம் தெரியாமல், இது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தானே, லைட்டாக பிசிலடிக்கும். அதர்வைஸ் ஒரு 98% இடங்களில் நீங்கள் அந்த கேரக்டராக தான் அவங்கள வந்து நீங்கள் பார்க்க முடியும். சில இடங்கள் விபின் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ இது எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி சரி பண்ணி, இன்னும் கொஞ்சம் டிராஃப்டிங் கதைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம நாவலே வாங்கி பண்ணாலும் அதில் வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு வேலை பண்ணணும் இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். பட் அதர்வைஸ் ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு நேர்மையான ஒரு படம். அது அவங்க சொல்ல வர விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையாக, நீங்கள் அதில் நிறையா இருக்குது, அவனுக்கு தேவையானதை ஒவ்வொன்று எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொருத்தர் ரிலேட் ஆகிக்கலாம். சரண் கூட ஒருத்தர் ரிலேட் ஆகிக்கும், பரணி கூட, அங்கம்மாள் கூட, இப்படி வர எல்லா கேரக்டர் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் கூட ரிலேட் ஆகிட்டு நீங்கள் ஒரு மெசேஜை வெளியே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். டெக்னிக்கலாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு படம், எஸ்பெஷலி சினிமட்டோகிராஃபி. எனக்கு அதோட டிஐ ப்ளஸ் சினிமட்டோகிராஃபி ரெண்டுமே, அதோட கலரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் என்னென்னா இது என்ன டோன்னு டிசைட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஓகே கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப கமர்ஷியலாகவும் போகாமல் ஒரு மாதிரி ஒரு மீட்ரு பிடிச்சி ஒன்று சினிமட்டோகிராஃபர் வந்து பண்ணியிருந்தார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சினிமட்டோகிராஃபி அந்த ஷார்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருந்தது ஷார்ட்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் இந்த படத்தை வந்து ரொம்ப ரியலாக்குச்சு அப்படின்னு வந்து நிச்சயமாக சொல்ல முடியும். விபின் வந்து ஒரு நல்ல விஷன் உள்ள, நல்ல ஹார்ட் உள்ள ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவுக்கு அதுதான் தேவை, தமிழ் சினிமாவுக்கு இல்லை இந்திய சினிமாவுக்கே அதுதான் தேவை. ஸோ இவர்கிட்ட இருந்து நிச்சயமாக ப்ராமிசிங்கான கதைகள் தான் வெளில வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளால், ஏன்னா ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் அது நம்ம. ஏன்னா அவர் ஒரு டைரக்டர் சர்வே ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் படமே கமர்ஷியல் எடுத்து அப்படியே ஒரு இது பண்ணி ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணி அப்படி போகலாம், அதெல்லாம் யோசிக்கல. இல்லை எனக்கு இதாக வரும், இப்படி தான் நான் எடுப்பேன்னு ஒரு பிடிவாதம் இருக்குல்ல, அது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப தேவை. அது வந்து விபின் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படங்க, நிச்சயமாக தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படம். ஒரு சின்ன டீமுகளை தான் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பெரிய டீம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி ஃபேன் பேஸு, அந்த பேஸு, இந்த பேஸு, எல்லா பேஸும் இருக்குது. பட் சின்ன படங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ நாம் போய் கொடுக்குற ஒவ்வொரு டிக்கெட்டும், நீங்கள் போயிட்டு ஒரு 200 ரூபா கொடுத்து இல்லை ஒரு 150 ரூபா கொடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அது டேரெக்டாக அந்த டீமுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். இன்னொன்று, இவங்களுக்கெல்லாம் அடுத்த படம் கிடச்சா இவங்க நிச்சயமாக கெட்ட படம் எடுத்துடவே மாட்டாங்க. நல்ல படம் எடுக்கிறாங்களா தெரியாது, அது அவங்க கையிலையும் இல்லை, யார் கையிலையுமே இல்லை.
அது டெஸ்டினி முடிவு பண்ணுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் என்றைக்குமே கருத்தியலாவோ இல்லை வந்து இந்த சமூகத்துக்கு எதிராகவோ இந்த படங்கள் எடுத்துடவே மாட்டாங்க. எதிராகனா சமூகத்தை கலைக்கிற அளவுக்கு குலைக்கிற அளவுக்குலாம் படம் எடுத்துட மாட்டாங்க. அதுக்கே இந்த மாதிரி டீமுகளை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல என்டர்டெய்னரோட ஒரு கண்டென்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே கண்டென்ட் சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.